கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். உபாகமம் 23 அதிகாரம் 21 முதல் 23 ஆகிய வசனங்கள். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாய் கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாய் கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா பொருத்தனை. என்னுடைய வாழ்க்கையிலே 2016 ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து மிஷனரியா போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தர் சர்ச்சில் ஒரு கோயில்கிட்ட வேலை கொடுத்து அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து ஒரு 2.5 வருஷம் நான் சர்ச்சில் வேலை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அந்த 2.5 வருஷம் சர்ச்சில் வேலை செய்யும்போது அங்கே இருக்கிற குடும்பம் பத்தாது, இன்னும் பல கோடி ஆத்துமா பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஆசையாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே பைபிள் காலேஜ் படிக்க அதை கிருபை செய்தார். ஆன்லைன் மூலியமாக உங்களோடு பேச கர்த்தர் கிருபை செய்தார். இன்று எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. நிறைய குடும்பத்திலே இந்த கொரோனா நேரத்திலே பொருத்தனை பண்ணிருக்கீங்க. சில குடும்பத்திலே தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். சில குடும்பத்தில் இனிமேல் நான் பைபிள் வாசிப்பேன். சில குடும்பத்தில் நான் இனிமேல் குடும்ப ஜெபம் பண்ணுவேன். சில குடும்பத்தில் இனிமேல் நான் அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன். சில குடும்பத்தில் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். சில குடும்பத்தில் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நான் தேவனுக்கு பிரியமானபடி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சில குடும்பத்திலே மரண தருவாயில் இருக்கும்போது பொருத்தனை பண்ணியிருக்கீங்க. நான் சொல்றது எப்போன்னா கொரோனா நேரத்திலே, அதுக்கு முன்னகுட்டி, இப்படி நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏதாவது அதிகமா இருக்கும்போது சர்ச்சில் போய் காணிக்க போட்டு, என் வாழ்க்கையில நான் இந்த பிரச்சனைல வந்து நிக்கிறேன்ப்பா, இந்த பிரச்சனை எப்படியாவது மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி சர்ச்சில் போய் காணிக்க போட்டுருவாங்க. ஒரு 5 வருஷம் முன்பாக ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரி, என் வாழ்க்கையில என் குடும்பத்துல சில தடைகள் இருக்கு அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், நீங்க பொருத்தனை பண்ணுன்னு நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன பொருத்தனை சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு 3 வருஷமா பிள்ளை இல்லாம இருந்துச்சுல்ல, அந்த 3 வருஷத்துல நீங்க தேவனோட சமூகத்துல ஏதாவது பொருத்தனை பண்ணீங்களா? ஆமா, எனக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் கொடுத்தா நான் சர்ச்சில் போய் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குழந்தை பிறந்துட்டு இன்னும் ஏன் சாட்சி சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் 2 பொருத்தனை பண்ணியிருந்தேன். என் கணவருக்கு வேலை கிடைச்சிட்டா நான் பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றுவேன், சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி 2 இது நினைச்சிருக்காங்க. பையன் பிறந்துட்டான், சாட்சின்னு சொல்லலை, கணவருக்குன்னு வேலை கிடைக்கல, அப்போ வெயிட்டிங்ல இருந்துச்சு. அப்போ பையன் கிடைச்சிட்டாங்களா, போய் சாட்சி சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே போய் சாட்சி சொன்னாங்க. அடுத்த மாசமே அந்த அண்ணனுக்கு உடனே வேலை கிடைச்சிட்டு. தேவனோட சமூகத்திலே நம்ம என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறோமோ அதை அப்படியே போய் நாம் நிறைவேற்ற வேண்டும். சர்ச்சில் போய் சாட்சி சொன்ன உடனே அடுத்த மாசமே கணவருக்கு வேலை கிடைச்சிட்டு. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கிறோமோ
அந்த பொருத்தனை நாம் நிறைவேற்ற வேண்டும். நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வாலிப வயசுல நிறைய பொருத்தனை பண்ணிடுவாங்க. ஒரு குடும்பத்துல வாலிப வயசுல மிஷினரியா போன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த அக்காவுக்கு நார்த்ல ஒரு ஊரை தரிசனமா காமிச்சு, நீ இந்த ஊருக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி தரிசனத்து மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் அந்த சகோதரியோடு பேசியிருக்காங்க. ஆனால் அந்த சகோதரி போகல. சொந்தக்காரங்க ஒரு நபரை மேரேஜ் முடிச்சு செட்டில் ஆயாச்சு. 2 பையன் பிறந்துட்டு, 2 பையன் பிறந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மிகுந்த துக்கத்தோடு ஒரு பிரேயர் சென்டர்ல போய் வேலை பார்க்குறாங்க. அந்த சென்டர்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு நான் ஒரு நாள் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அந்த செய்தி கொடுத்து முடிச்சுட்டு கிளம்பும்போது எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், நீங்க பொருத்தனை பண்ண நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன பொருத்தனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க பல வருஷம் முன்பாக ஒரு பொருத்தனை பண்ணிருக்கீங்க, அந்த பொருத்தனை நீங்க நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, நான் நிறைவேற்றல. வாலிப வயசுல எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு, என்னை மிஷினரியா போச்சுன்னாரு, நான் போல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு உடனே திருமணம் முடிஞ்சிட்டு 2 பையன் இருக்கான், ஆனா எனக்கு டைவர்ஸ் ஆயிட்டு, இப்போ நான் இந்த பிரேயர் சென்டர்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னாங்க. வாலிப வயசுல தேவன் மிஷினரியா போச்சுன்னார். ஜெபம் பண்ணி கேட்டிருக்காங்க, நான் உங்க ஊழியத்தை செய்வேன்ப்பா, எனக்கு நீங்க வாசல் திறந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல தரிசனமா காமிச்ச ஒரு ஊருக்கு போய் சொன்னார். ஆனா அதை மட்டும்தான் செய்யல. உடனே கல்யாணம் முடிஞ்சது, 2 பையன் பிறந்தாச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில முழுசா கண்ணீர். அதுக்கப்புறம் ஒரு பிரேயர் சென்டருக்கு வராங்க, வேலை பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஜெபிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா அந்த நாட்கள் முடிஞ்சிட்டு. இன்று எத்தனையோ குடும்பத்துல பொருத்தனை பண்ணுவாங்க, அதை செய்ய தவறிடுவாங்க. ஒருவேளை யாராவது இந்த கால வேளையில செய்தி நீங்க கேட்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா சில குடும்பத்துல தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது நிறைய பொருத்தனை பண்ணுவாங்க. வாலிப வயசுல சில குடும்பத்துல VBSல படிக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொருத்தனை பண்ணுவாங்க. வீட்டுல ஜெபம் பண்ணும்போது பொருத்தனை பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பொருத்தனை பண்ணுவாங்க. 10th 11th 12th எத்தனையோ காரியத்துல எக்ஸாம் எழுத போகும்போது சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாங்க, பொருத்தனை பண்ணிட்டு வருவாங்க. ஆனா அந்த பொருத்தனை பண்ணுனதை நிறைவேற்றினீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன காணிக்கை கொடுன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்ல நான் நல்லா பாஸ் ஆயிட்டேன்னா நான் சர்ச்சில் கொண்டு போய் காணிக்கை போட்டுருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி சின்ன பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. நிறைய குடும்பத்துல இது நடக்கும், ஆனா வெளியில தெரியாது, மறந்து போயிடுவாங்க. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, நம்ம தேவனோட சமூகத்துல ஜெபிக்கும் போது ஏதாவது ஒரு காரியத்துல பொருத்தனை பண்ணியிருக்கிறோமா? என் வாழ்க்கையில நான் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கேன், அதை நானும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம், இல்ல கணவர் ரட்சிக்கப்படணும், பையன் ரட்சிக்கப்படணும், பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு சர்ச்சில் போய் ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்துல பிள்ளை இல்லாம இருக்கும். எனக்கு பையன் பிறந்தா அந்த பையனை நான் உங்களுக்காக வளர்த்து தருவேன் அப்படின்னு சொல்லி பையன் பிறக்கும் முன்னாடியே பொருத்தனை பண்ணிடுவாங்க. பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அதே போல பைபிள்ல ஒரு பேரை கொண்டு வச்சிருவாங்க. ஆனா பிள்ளைய பார்த்தா இஷ்டம் போல வளர்த்துட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையனை எப்படி வளர்க்கணும் அது தெரியாது. ஆனா பொருத்தனை மட்டும் பண்ணிடுவாங்க. எனக்கு பையன் பிறந்தாச்சுன்னா அதை நான் உங்களுக்கு தந்துருதேன்ப்பா. இப்படி நிறைய குடும்பத்தை சொல்ல முடியும். யாராவது இந்த காலவெளியில பொருத்தனை பண்ணியிருந்தால் கொஞ்சம் தயவு செய்து யோசித்து பாருங்க. இன்னைக்குள்ள வசனத்தை நீங்க தியானிக்கும் போது இந்த செய்தியினுடைய ஆழம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால், அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே, லேட் பண்ணாத அப்படிங்கிற. காலையில சில குடும்பத்துல ட்ரெயின்ல போவாங்க. ட்ரெயின் 8 மணிக்கு அப்படின்னா 7:30 மணிக்கு இல்ல 7:45க்கு அங்க ட்ரெயின் ஏற இடத்துல நிப்பாங்க. 8 மணிக்கு ட்ரெயின் கிளம்பிடும்.
அந்த டிக்கெட் கரெக்டா கையில வச்சிருப்பாங்க. நம்ம தேவனுடைய சமூகத்துல ஒரு பொருத்தனை பண்றோம். தேவன் பார்த்துட்டே இருப்பாரு. என்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணியப்பா, ஏன் இன்னும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என் வாழ்க்கையில நான் எப்படி தெரியுமா தேவனுடைய சமூகத்துல போய் பொருத்தனை பண்ணேன்? நான் உலகத்துக்காக வேலை பார்க்க மாட்டேன்ப்பா. நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும். எனக்கு வேலை தருவீங்களா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன். நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன், கர்த்தருக்காக வந்தேன். எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது, அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்னன்னே தெரியாது, பிதா குமாரன் பரிசுத்த அர்த்தமே தெரியாது, பைபிள் எடுத்து வாசிக்கவும் இல்லை. நானோ 11 வயசுல வேலைக்கு போன ஒரு நபர். ஆனா 40 நாள் உபவாசம் இருக்கும்போது நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும், என் கை பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும், ஆசையா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. பாஸ்டிங் போட்டு தான் ஜெபம் பண்ணேன். டெய்லி ஒரு நேரம் சாப்பிட்டேன். தேவனோட சமூகத்துல காத்திருந்து கையில பைபிள் எடுத்து வாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஜெபம் பண்ணேன். அப்போம்னா எனக்கு அந்நிய பாஷைனா தெரியாது. நான் சொல்ல 2016. இன்று எத்தனையோ குடும்பத்துல பொருத்தனை பண்றாங்க, ஆனா நிறைவேற்ற மாட்டேங்காங்க. அதான் வேதனையா இருக்கு. ஊழியத்துக்காக கொடுக்கணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, தசம்பாவகின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்திலே நடக்கு, ஆனா வெளியே தெரிய மாட்டேங்குது. அதை செலுத்த தாமதம் செய்யாதே, உடனே செலுத்த அப்படிங்கிறது. உன் தேவனாய் கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பார். அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். உன் தேவனாய் கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும் என்கிறார். கணக்கு கேட்பாரப்பா, வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு செய்தி தெரியுமா? பொருத்தனை பண்ணுல செய்யலைன்னா கணக்கு கேட்பாரான். எப்படி கணக்கு கேட்பாருன்னா உன் கையில கணக்கு கேட்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உன் தேவனை கர்த்தர் நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். வாயில பொருத்தனை பண்றாங்க, ஆனா கேட்கறது கையில கேட்கிறாங்க. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் சொல்லிடுவாங்க, ஆனா கையினால கொண்டு போய் செய்ய மாட்டாங்க. இப்ப அதான் பிரச்சனை. நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் வாயினால பொருத்தனை பண்றாங்க, அதை செலுத்த தாமதம் செய்யாதே அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணி இருந்தால் உடனே செலுத்துரு. ஒருவேளை பொருத்தனை பண்ணாது இருந்தால் அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பொருத்தனை பண்றாங்க, ஆனா செய்ய மாட்டேங்காங்க. நீ பொருத்தனை பண்ணாது இருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. நீ பொருத்தனை செய்யலைன்னா அது பாவம் இல்லை, நீ பொருத்தனை பண்ணியிருந்தனா பாவம் அப்படிங்கிறது. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். எப்படி சொல்றாருன்னா, நீ என்ன சொன்னியோ அதை செய் அப்படிங்க. உன் தேவனை கர்த்தர் உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயா. தேவன்கிட்ட போய் நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் செஞ்சிரு அப்படிங்க. கணக்கு கேட்பார். இன்னும் 2 வசனம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது கண்ணியா இருக்கும். நான் யோசிச்சுட்டேன், எப்படி யோசிச்சிட்டேன் அப்படின்னா, என்கிட்ட முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். அப்ப நம்ம ஒருவேளை பொருத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை உடனே போய் நிறைவேற்றுங்க. அப்படி இல்லைன்னா கண்ணியா இருக்கும். கண்ணினா ஒரு வலைக்குள்ள சிக்கப்பட்ட நிலைமை. அப்ப அதை நம்ம எல்லாருமே செஞ்சுதான் ஆகணும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4 முதல் 6 ஆகிய வசனங்கள். நீ உன் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. என்ன சொல்றாருன்னா, பொருத்தனை பண்ணிட்டா உடனே செஞ்சிரு, லேட் பண்ணாத அப்படிங்கிற. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். நேர்ந்து கொண்டதை செய் அப்படிங்கிற. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாம போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. அது புத்தி பிசக்கினால் செய்த என்று தூதனுக்கு முன் சொல்லாதே.
தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அந்த கடைசி வேர்டு ரொம்ப முக்கியம். உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொருத்தனை பண்ணிட்டு செய்யல அப்படின்னா கையின் ஆசீர்வாதத்தை அழிப்பானேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பொருத்தனை பண்ணிட்டு செய்யல அப்படின்னா நம்ம கையினால நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்காது. அது எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். அதை நான் மறந்தே போயிட்டேன். என் வாழ்க்கையில் நிறைய கடன் வந்துட்டே இருக்கு, நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அப்போ நான் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் தேவனோட சமூகத்தில் போய் என்ன பொருத்தனை பண்ணினேன், எனக்கு ஏன் அடிக்கடி கடன் வருது, எனக்கு ஏன் அடிக்கடி பிரச்சனை வருது, நான் எங்க மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் தேவனோட சமூகத்தில் என்ன பொருத்தனை பண்ணியிருந்தேன், இப்படிலாம் யோசித்து பார்க்கணும். அந்த கடைசி வேலை என்ன போடுது அப்படின்னா, உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். பொருத்தனை பண்ணிட்டு செய்யல அப்படின்னா கையின் கிரியையில அழிச்சிருவார். ஏன்னா தேவனோட சமூகத்துல நம்ம ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம நிறைவேற்றணும். இன்று நிறைய குடும்பத்துல பொருத்தனை பண்ணிடுவாங்க, ஆனா உடனே செலுத்த மாட்டாங்க. நம்ம அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கும். இன்னும் நிறைய வசனம் இருக்கு. இந்த 2-3 வசனத்திலே நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது கன்னியா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. 2வது, கையின் கிரியை அழிப்பானேன், கையின் செயல்களை அழிப்பானேன். தேவனோட சமூகத்துல போய் நம்ம ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை ஒருவேளை உடனே நிறைவேற்றுங்க. சில குடும்பத்துல 31 நாள் செய்தி கேட்குறீங்க, காலையில நைட்டு செய்தி கேட்குறீங்க. செய்தி கேட்கும்போது உங்க கூட ஆவியானவர் எத்தனையோ வசனத்து மூலியமாக இடைப்பட்டிருப்பார். நான் இனிமேல் இந்த காரியம் பண்ண மாட்டேன், இனிமேல் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. ஆனால் உலகத்துல கடந்து போகும்போது மறுபடியும் சில பாவத்துல போய் சிக்கி கொள்வாங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நம்ம என்னெல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இனிமேல் நான் படமே பார்க்க மாட்டேன்ப்பா, இனிமேல் நான் நாடகமே பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்திலே தேவையில்லா ஃப்ரெண்ட்டு நான் பழக மாட்டேன்ப்பா, இனிமேல் நான் தண்ணி அடிக்க மாட்டேன்ப்பா, இனிமேல் நான் தேவையில்லா ஃப்ரெண்டுகிட்ட போய் நான் சிக்கி கொள்ள மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியத்துல பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் மறந்து போயிடுவாங்க. ஏன்னா தூங்கி எந்திரிச்சோன்னு மறந்துடுவாங்கல்ல, அதே போல பொருத்தனை பண்ணிட்டு மறந்து போயிடுவாங்க. இன்னைக்கு காலை வேளை செய்தி என்ன அப்படின்னா, நம்ம எதெல்லாம் மறந்து போயிருக்கோம், எதெல்லாம் தேவனோட சமூகத்துல பொருத்தனை பண்ணிட்டு மறந்து போயிட்டோம். ஒருவேளை இந்த வருஷத்துல முழு பைபிள் வாசிச்சு முடிக்கணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் நான் கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில வாக்குத்தத்தம் மூலியமாக உங்களோடு பேசியிருப்பார். அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணி அந்த வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையில பெற்றுக்கணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. இப்படி நம்ம எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். டெய்லி நான் தேவனுடைய சமூகத்துல இவ்வளவு நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன். அது 1/4 மணி நேரமா இருக்கலாம், அரை மணி நேரமா இருக்கலாம், 1 மணி நேரமா இருக்கலாம். அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன். நீங்க தேவனுடைய சமூகத்துல என்ன சொல்லி ஜெபம் பண்ணீங்க? இப்ப என் வாழ்க்கையில நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினால இந்த நிமிஷம் வரைய கர்த்தர் தான் என்னைய போஷிக்கிறார். இரவும் போலுமாக தேவன் மட்டும்தான் போஷிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரை நம்பி வந்தேன், அவர் என்னை ஒரு நாள் கைவிடல. எத்தனையோ குறைகள் குற்றங்கள், இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரன்னு சொல்லி ஆசைப்படுறேன். 24 மணி நேரம் தேவனோட சமூகத்துல காத்திருந்து தேவனுக்கு பிரியமானபடி வாழன்னு சொல்லி ஆசைப்படுறேன், முயற்சி பண்றேன். ஆனால் 2016 நான் உமக்காக ஊழியம் செய்யணும்பா, இந்த கை பரலத்துக்காக வேலை செய்யணும்பா அப்படின்னு சொல்லி ஆசையோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தர் உடனே அழகா என்னை கூப்பிட்டார், அபிஷேகம் பண்ணி கூப்பிட்டாரு. சந்தோஷமா வந்தேன். 2016 கர்த்தருடைய கிருபையினாலே சர்ச்சில் 2 வருஷம் வேலை பார்த்தேன், பைபிள் காலேஜ் படித்தேன், அதுக்கப்புறம் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன்.
இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கையுள்ள சாட்சி கூட நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? நீங்க ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணீங்க அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே என்ன பொருத்தனை பண்ணீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றுங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே பரிசுத்தவான்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஊழியர்களுக்கு, அப்படி இல்லைன்னா சர்ச்சில் போய் ஏதாவது காணிக்க வைக்கணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சில குடும்பத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய காரியம் அதுதான். என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பேரம்பேத்தி பிறந்துட்டா அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்துக்கு பொருத்தனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொருத்தனை நிறைவேற்றாம இருப்பாங்க. அது பாவமா இருக்கும், அது கண்ணியா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய கையின் கிரியைகளை அழிப்பானேன். அப்போ 3 பாயிண்ட் இருக்கு. ஒரு பொருத்தனை பண்ணிட்டு செய்யலை அப்படின்னா முதல்ல பாவம், 2வது கண்ணி, 3வது கையின் கிரியைகளை அழிப்பானேன். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் இருக்காது. உங்களுக்கு நான் வெளிப்படையா சொல்லணும், அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் இருக்காது. தேவனோட சமூகத்திலவே பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, அதை செய்யாம இருப்பாங்க. அது அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில தடையா மாறிடும், கண்ணியா மாறிடும், ஆபத்தா மாறிடும், பிரச்சனையா மாறிடும், போராட்டமா மாறிடும். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது தேவனோட சமூகத்துல போய் நிறைய சொல்லியிருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் கூட நான் யோசிக்கதான் செய்றேன். ஏன்னா தேவனோட சமூகத்துல போய் நான் என்ன சொன்னேன், சில வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன். இன்னும் ஆசைப்படுறேன். ஆசைப்படுறது வேற. சில குடும்பத்திலே 100க்கு 100 தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட ஆவியான வெளிப்படுத்துவார். ஆனா பொருத்தனை பண்ணிட்டு சில குடும்பத்துல மறந்துடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நல்ல ஒரு டைம் அப்படின்னா கொரோனா நேரம் தான். அந்த கொரோனா நேரத்துல குடும்பமா 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 அழகா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஜெபமும் இல்லை, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு போறது இல்லை, தேவனை மறந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஆபத்தான காரியம். ஒரு மனுஷன் தேவனை மறந்து உலகத்துக்குள்ள போயிட்டான் அப்படின்னாலே எங்கேயோ ஒரு இடத்துல போய் கண்ணில போய் சிக்கி கொள்வான். பொருத்தனை பண்ணிட்டு செய்யலைன்னா பாவம் சொல்லி போட்டிருக்கு, கண்ணின்னு சொல்லி போட்டிருக்கு, கையின் கிரியில் அழிப்பானேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆசீர்வாதமும் உள்ள வராது. ஏன்னா தேவனுடைய சமூகத்துல பொருத்தனை பண்ண மறந்து இருப்பாங்க. ஒருவேளை இந்த செய்தி கேட்டு நம்ம வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கு ஏதாவது ஒரு இன்னொரு பொருத்தனை பண்ணினா செய்யாம இருந்தா நான் யோசித்து பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது இருந்தா நீங்க யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்திரோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையிலே நாங்க எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ அது எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துங்கப்பா. உங்களுடைய பாதப்படியிலே எங்கெல்லாம் நாங்க மிஸ்டேக்கா இருக்குமோ அது எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கும் அந்த குறைகளை கர்த்தர் வெளிப்படுத்துங்கப்பா. எங்களை மன்னிக்கப்பா. எங்கள்கிட்ட என்னென்ன மிஸ்டேக் இருக்கும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துங்கப்பா. நீங்க வெளிப்படுத்தினா மட்டும்தான் பார்த்துங்க. எத்தனையோ குறைகள், எத்தனையோ குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அவனோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, அவனுடைய கையின் கீழில் ஆசிரியங்க ராஜா. அவனோட சிரசு மேல ஆசீர்வாதங்கப்பா. உங்க பிள்ளையா வாழணும், பொருத்தனை பண்ணி தான் நிறைவேற்றின எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அதை ஞாபகப்படுத்தி தாங்கப்பா. நிறைய குடும்பத்திலே அதிக அளவில் இணைந்திருக்காங்கப்பா. ஜப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சிறுவில் சின்ன ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீ ராஜா. எங்களுக்கு சமாதானத்தை தர, எங்களுக்கு நித்திய ஜீவனை தர, இழந்து போனதை எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க தேவகுமாரனை வெளிப்பட்டீங்கப்பா. தாவீதின் குமாரனை வெளிப்பட்டீங்கப்பா. உம்மை நாங்கள் அழைக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை ஆராதிக்கிறதுக்கு, துதிக்கிறதுக்கு இந்த கால வேளைகளுக்கு கிருபை தந்தீங்க, ஜீவனை தந்தீங்க. நன்றி செலுத்தினோம், உமக்கு மகிமை செலுத்தினோம். உங்க பாதபடியிலே சாஷ்டாங்கமா மண்ணாக எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்களாப்பா. சில தேசத்திலே மழை பெஞ்சதுனாலே, புயல் வந்ததுனாலே தேசத்துக்குள்ள நிறைய பிரச்சனைப்பா.
அந்த தேசத்தை காப்பாத்துங்கப்பா. சில இடத்துல வறுமை, சில இடத்துல யுத்தம், ஒவ்வொரு தேசத்துக்குள்ளயும் ஒவ்வொரு காரியம்ப்பா. சில குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. எங்க தேசத்துக்கு தேவன் இரக்கம் பாராட்ட மாட்டாரா என்று ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. உம்முடைய சமூகத்துல கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்திரும், உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம். யாரெல்லாம் காலவெளியில் இணைந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தை நீக்கி போடுங்கப்பா. தீர்காயுசு தாங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ளே அப்பா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்களோட வம்சத்தை ஆசீர்வதித்தாங்க. ஈசாக்குடைய வாழ்க்கையில 100 மடங்கு ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எதெல்லாம் அப்பா என்னெல்லாம் செய்ய போறாங்களோ 100 மடங்கு ஆசீர்வாதம் தாங்க ராஜா. இந்த வருஷத்துல காலவெளியில கற்பத்திலிங்க ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிப்பீங்களா? கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆயிட்டாங்கப்பா. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. நல்ல குடும்பமா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. சில தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. அவங்க வேலை செய்யற இடத்துல நிறைய உபத்திரம் இருக்கு, வெளியே சொல்ல முடியலப்பா. வேற வேற இடத்துல வேற வேற நாட்டுல இருக்கிறாங்கப்பா. கண்ணீரோடுலாம் ஜெபிக்கிறாங்கப்பா. வேலை அதிகமா இருக்கு. வேலை செய்யற இடத்துல பல தொந்தரவுகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். சம்பளம் வராம இருக்கு, சாப்பாடு சரியில்லை, இருக்கிற இடத்துல புலம்புறாங்க, ஆனாலும் ஒண்ணும் செய்ய முடியலப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. என் தேவன் மனம் இறங்கணும். வெளிநாட்டுல இருக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகளை தொட்டா போதும்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லம் இறங்கி வரட்டும், உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். உங்க பிள்ளைகளோட அப்பா கர்த்தர் கூட இருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை வேலி அடைங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ரத்தத்துக்குள்ளே அப்பா வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமா ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. பயம், நிந்தை, அவமானம், வாழ்வதா அந்த அளவுக்கு பிரச்சனை. லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா கடன், நிறைய லோன், குழுக்குள்ள பணம், பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, ஓடி லோனு, சில குடும்பத்தில் ஹோம் லோனு, ஜுவல் லோனு, ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. காலேஜ் படிக்கிறதுக்காக அப்பா லோன் வாங்கியிருக்காங்க. சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. நிறைய குடும்பத்தில் நிறைய நபர்கிட்ட வாங்கியிருக்காங்க. என்ன செய்வது என்று தெரியலப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த பிரச்சனை வெளியில கிருபை தாங்கப்பா. உங்களை விட்டு எங்களுக்கு யாரும் இல்லப்பா. நிறைய குடும்பத்துல சொல்ல முடியாத அளவுக்கு புலம்பிட்டு இருக்கிறாங்கப்பா. மாசம் மாசம் இஎம்ஐ கொடுக்கணும், அந்த அளவுக்கு பணம் வரலப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிக்கணும், ஆசீர்வதிங்கப்பா. வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம இருக்கு, ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்துல ஜெபிக்கணும், ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல வேலை இல்லாம இருக்குப்பா, கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்கப்பா. சில குடும்பத்துல இப்ப வேலை இல்லாம இருக்குப்பா. சில குடும்பத்துல வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. எக்ஸாம் எழுதியிருக்காங்க, வெயிட்டிங்ல இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல புதுசா ஏதாவது வியாபாரம் பார்க்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இடமில்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கெஞ்சி கேட்கிறோம்ப்பா, பா கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்.
உங்க பிள்ளைகளா கேட்கிறோம்ப்பா, உரிமையோட கேட்கிறோம்ப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. இந்த கால வேளையில நிறைய குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டுப்பா. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரிகள், சிகரெட் பழக்கம், சில குடும்பத்திலே மாந்திரிகம், பிள்ளி சுனிமை, ஏவல்ல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத நபரோடு பழகிறது, பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்கிற தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத கேமு, தேவையில்லாத பல மணி நேரம் வேஸ்ட் பண்ற சில நபர்கள், அந்த எல்லா செத்த கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். எந்த குடும்பத்துக்குள்ள ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்துக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய கரம் இறங்கி வரட்டும்பா. உம்முடைய தழுமுள்ள கரம் இறங்கி வரட்டும்பா. எந்த குடும்பத்துல படுத்த படுக்கையில மரண தருவாயிலே, சில குடும்பத்துல சரீரத்துல பல வியாதிகள், ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில பித்த பையில ஆபரேஷன் சொன்னாங்க, சில குடும்பத்துல கண்ணில் ஆபரேஷன், தலையில ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன், சரீரத்துல பல இடத்துல ஆபரேஷன், சில குடும்பத்துல மார்பிள கட்டி, சில குடும்பத்துல டிபி நோயா, கேன்சரான்னு சொல்லி அப்பா ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும் சொன்னாங்கப்பா. சில குடும்பத்துல ஐசியூல பிறந்த பிள்ளைகள் இருக்கு, ஆபரேஷன் டெலிவரி. சில குடும்பத்துல கர்ப்பப்பையில பிரச்சனை, சில குடும்பத்துல முதுகுல ஆபரேஷன், நரம்பு பிரச்சனை, சொரியஸ் வியாதி, காய்ச்சல், சளி, இருமல், வீசிங் ப்ராப்ளம். சில குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டாங்க, பிளட் கேன்சர்ல சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. சில குடும்பத்துல அப்பா சின்ன பிள்ளைகளுக்கு நடக்க முடியாம இருக்குப்பா, பிறந்தல இருந்து நடக்க முடியாம இருக்குப்பா. பல குடும்பத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, மரண தருவாயில இருக்காங்க, அவசர சிகிச்சையில இருக்காங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கணும். இந்த கால வேளையில யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை சந்திக்கணும். என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். அவங்க எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல கண்ணீரோடு அப்பா இருக்கிற இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உடனே சந்திக்கணும். உம்முடைய பாதபடியிலே தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் மனமிறங்க இந்த நாளையும் அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கித்தாங்க. எங்களுடைய நோய், எங்களுடைய விளையினம் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தவரே, உம்முடைய தழும்புகளால சுகமானில் என்று பேசும்படி எங்களுக்காக கிருபதர பலியாக வெளிப்பட்டவரே, எங்களுக்காக அப்பா பரிகாரியாக வெளிப்பட்டவரே, உம்மை அழைக்கிறோம். உம்முடைய நாமம் இப்பொழுது மகிமைப்படட்டும் ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ள ஜெபிக்கணும் அந்த குடும்பத்துக்குள்ள அப்பா குணமாக்குற வரம் இறங்கி வரட்டும்பா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும்பா. எல்லா பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கி தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எல்லா வீட்டுக்குள்ளயும் பூர்ண சுகம் வேணும்பா, பூர்ண ஆரோக்கியம் வேணும்பா. நிறைய குடும்பத்திலே மாத்திரைக்கு ஆயிரக்கணக்கா அப்பா போகுதுப்பா. நிறைய மாத்திரை இருக்காங்க, சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு. சில குடும்பத்துல ஹார்ட் பேஷண்டா இருக்காங்க, மாத்திரை டெய்லி எடுக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. கால வேளையில முதியோர் இல்லத்துல இருக்காங்க, பிள்ளைகள் பார்க்க மாட்டுக்கு. சில குடும்பத்துல யாருமே வர மாட்டேங்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்கப்பா, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. காலை வேளையில பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்க, சொந்தக்காரங்களை நம்பி ஏமாந்துட்டாங்க. சில குடும்பத்துல அப்பா நிறைய சூழ்நிலை ஏமாந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம் விசாரிங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் காலை வேளையில அப்பா வேலைக்கு புறப்படுறாங்களோ, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. இன்னுமா கால வேளையில நிறைய குடும்பத்துல வியாபாரத்துக்கு பொறுப்புறாங்க, கம்பெனிக்கு பொறுப்புறாங்க, காலவெளியில விவசாயத்துக்கு பொறுப்புறாங்க. சில குடும்பத்துல சிறு தொழில் பார்க்குறாங்க, சில குடும்பத்துல போட் தொழில் பொறுப்புறாங்க, விசைப்படகு, நாட்டு படகு. இன்னுமா காலவெளியில யாரெல்லாம் வெளியில பொறுப்புறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அப்படிங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, வேற இடத்துல தங்கி வேலை பார்க்குறாங்க, வேற நாட்டுல தங்கி இருக்காங்க, வேற சூழல இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தர வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு அப்பா பாதுகாப்பு தாங்க. மனிதனுடைய கண்கள்ல தயவுடைய கிருபை செய்யுங்க. ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். சில குடும்பத்துல போராடி ஜெபிக்கிறாங்க,
அவனோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன உபத்திரமுக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனோட அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவனோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் புதுசா வீடு கட்டணும், புதுசா வண்டி சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, கடன் இல்லாமல் வாங்க கத்துக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நிறைய குடும்பத்துல கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க. கடன் இல்லாமல் வாங்க கத்துக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல இந்த மாசத்துல அவசர தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தோட தேவையில கதை சனி ராஜா. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். மிஷனரிமாரை உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிருக்காங்களோ அந்த பொருத்தனை நிறைவேற்றுறது கிருபை செய்யுங்க ராஜா. தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி சேனல் உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் அப்போ உங்களுடைய பாதத்தில் அப்படிங்கிறோம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அப்போ பிரசங்கிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்பட வேண்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. உங்க கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்துல தாழ்த்தி விடுவோம். துதிகன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.